ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மொத்தம் 31 நாட்கள், அதாவது ஆடி 16ஆம் தேதி முதல் ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். 8/8/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் குருவோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா, இல்லை சுமாரான பலனை தரப்போகிறாங்க? சூப்பராக இருக்க போதுங்க, அருமையாக இருக்கும். ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சில பேர் கேட்கலாம், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே. கோச்சாரம் என்பது இந்த ராசி பலன் சொல்கிறது 30% தான். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பலன், அதாவது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இன்றைக்கி என்ன தசை நடக்குது, அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அது 70% ஜெயிக்கும். அது நல்லா இருந்தால் 70%, அது சரியில்லைன்னா அது ஃப்ளாப்புன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் இது 30% தான். இது ஓஹோன்னு இருக்குன்னா இது 100ல் 30 எப்படிங்க ஜெயிக்க முடியும்? பழம் நழுவி பாலில் விழும். அந்த 70 நல்லா இருக்கும்போது இது 30 நல்லா இருந்தால் சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த 30 100% எடுத்துக்கொண்டு எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை, உங்கள் தசா புத்தியை பார்க்கணும். கோச்சாரம் என்பது இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வெளியில் போகலாம், பீச்சுக்கு போகலான்னா மழை பெஞ்சதுன்னா எப்படிங்க போக முடியும்? லீவு போட்டாச்சு, காசு பணம் இருக்குது, காரில் தான் போகிறோம். ஆனால் அங்கே போய் இறங்கி நம்ம பீச்சில் என்ஜாய் பண்ண முடியாது. அதுபோல தான் இந்த கோச்சாரம் என்பது இன்றைய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த இது எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறது நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இது 30% தான். வாங்க பார்க்கலாம். இப்போ ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராசிநாதன் 2ல் இருந்தால், அதுவும் தனகாரகனோடு இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துவது அப்படின்ற பற்றியும் தான் திங்க் பண்ணி அதில் முழு முயற்சியோடு ஈடுபாடு செய்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். யாராக இருந்தாலும், அது சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை தொழில் செஞ்சாலும் சரி, இதுதாங்க நிலை. இந்த 2ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப வலுத்திருக்கு. சூப்பர். எப்போ குரு 2ல் இருக்காரோ குடும்பத்தில் அப்படி ஒரு சந்தோஷங்க, அளவு கடந்த சந்தோஷம். இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தில் மிதக்க போகிறீங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதல். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லணும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. இதில் பாருங்கள்,
இந்த காரகத்துவம், இந்த ராசிநாதன் சுக்கிரன் நல்லவன், நல்ல இடத்துல இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார். அப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த மியூசிக், பின்னணி பாட்டு, டான்ஸு, நாடகம், மற்றபடி ரைட்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் அதுவும் புதன் வீட்டில் போய் குருவோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், கவிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அருமையான நேரம். இவங்க காட்டில் மழை அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி இந்த ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கார் சூரியன். அப்போ வீடு விற்கலை, இடம் விற்கலைன்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்க கஷ்டம், அவங்களுக்கு வீடு விற்று கடன் அடைக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா. அப்போ வீடு விற்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க, இடம் விற்கலைன்னு நினைக்கிறவங்க, ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 15க்குள்ளே கண்டிப்பாக விற்றுருவோம். நல்ல விலைக்கு விற்குமா? சூப்பராக விற்குங்க. ஆகஸ்ட் 15க்கு பிறகு 4க்குடையவன் 4ல் இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் வீடு விற்கலைன்னா விற்கவே தேவையில்லை, உங்கள் சரியாயிடும். கடனெல்லாம் நீங்கள் எப்படியா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. 4ஆம் இடத்து அதிபதி 4ல் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சவாரிக்கு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகவாசியாக இருக்கக்கூடிய நிலை. சூரியன் இல்லையா, அரசுக்காரகன். ஸோ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். ஏன்னா சூரியன் அங்கேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்க்குறார். அப்போ சூரியன் வேறு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, புதுசாக படித்து முடித்த இளைஞர்களுக்கு, வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகி வேலை வாய்ப்பு போய் சீட்டில் உட்காருவீங்க. அதே போல் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொழில் பண்ணலாம். தொழில் ஆரம்பித்தாலும் சிறப்பாக செல்லும். இல்லை நான் வெளிநாடு போகணுங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறேன், தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக, தாராளமாக போகலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான ஒரு மாதம். ஆக்கபூர்வமான ஒரு விஷயங்களை நிறைய பண்ண போகிறீங்க. அதுதான் அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி 11 இருக்கார், நல்லது தான் நினைப்பீங்க. ஆனால் சனி 11 தான் இருக்கார், ஆனால் வக்ரமாக இருக்கார். வக்ரமாக இருக்கட்டும், அவர் 10ல் போய் உட்காந்து வேலை பார்க்குற ஒரு நிலை. அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 4 மணிக்கே வேலை பார்க்க மாட்டீங்க. சின்சியாரிட்டி, டெடிகேஷன் வேணும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. அப்போ இன்புட்டு இருக்குன்னா அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கத்தானங்க கிடைக்கும். நல்ல வருமானம் இருக்கத்தானே இருக்கும். தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். நிர்வாகத்தில் வந்து உங்களை பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள், அதிகாரி உள்பட பாராட்டும் தருணமாக அமையும் இந்த மாதம். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க. டபுள் ப்ரமோஷனோ இல்லை இன்னொரு இந்த சீட்டையும் சேர்த்து பாருங்கள் அப்படிம்பாங்க. இப்படி இந்த 4ல் கேது இருப்பது ஒரு மைனஸ். சூரியன் போகிறார் 15 தேதிக்கு பிறகு. இருந்தாலும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது வண்டி வாகனங்களை செலவு வைக்குங்க. ஒரு சிலருக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுக்கிறது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அதை பார்த்தா ஒரு வாரத்தில் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம மாதம் பூரா எப்படி அப்புறம் மெயின்டைன் பண்ணுறது? இப்போ எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. மற்றபடி இந்த 7க்குடையவன் 5ல் இருக்கார் பாருங்கள். 5 7 சம்பந்தப்படுது. 7க்குடையவன் 5ல் இருக்கார். அதனால் ரொம்ப கணவன் மனைவி ஒரு அன்னோன்யம், சந்தோஷம், குதூகலம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான காலம்.
ஏன்னா செவ்வாய் வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரசாயனத்துறை, விவசாயத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, ப்ரைவேட் செக்யூரிட்டி, அதாவது யூனிஃபார்ம் போட்ட தனியார் துறையில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கக்கூடியவர்கள், அவங்க செவ்வாய் காரகத்துவம் தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறைஞ்சிச்சுன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கைக்கு கிடைக்கும். வாரா கடன்கள் இருக்கும் அவங்க அக்கௌண்ட்டில், அதாவது அவங்க அக்கௌண்ட்டில் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. இதெல்லாம் எங்கேப்பா வரப்போகுது? அது இப்போ கொண்டாந்து தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. 8ஆம் இடம் குரு வீடாக இருப்பதால் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல கேடு கிடச்சி நல்லா படிக்கக்கூடிய தருணம். ராகு 10ல் உட்காந்துங்குது, இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். நீங்கள் தொழிலை வந்து ஏனோ தானோன்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் கடைக்கு வர்ற கஸ்டமர், நண்பர்கள், உறவினர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னங்க நீங்கள் நடத்துகிறீங்க கடை, நான் காசு தரேங்க, கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா இதையே பெருசு பண்ணுங்கள் அப்படின்னு எல்லோரும் காசு கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் தரேங்க, உங்களை நம்பி கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 லட்சம் வந்தால் போதும்னு நினைப்பீங்க, 8 லட்சம் இங்கே வரும். ஒரு உதாரணத்துக்கு டபுள் அமௌண்ட்டு கிடைக்கும். அப்போ அது பூரா நீங்கள் கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தொழிலில். இப்போ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணால் தொழில் பிரம்மாண்டமாகிடுதா இல்லையா? அப்போ பிரம்மாண்டமாக இருக்கும்பொழுது அப்போ வருமானம் வரத்தான ஒரு தொழில் நல்லா போச்சுன்னு சொன்னால், அப்படி இந்த ராகு பகவான் உங்களை இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டி தருவார். அதுதான் உண்மை. அப்போ தொழில் வளர்ச்சி, தொழில் மேன்மை, தொழில் வளர்ச்சி இருக்க போகிறது. பண வரவு இருக்க போகுது. குடும்பத்தில் அமைதி இருக்க போகிறது. பிள்ளைகளால் ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம், ஆக்கப்பூர்வமான மாதமாக விளங்கப் போகிறது. இந்த ஆகஸ்ட் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.